வணக்கம் நேர்களே, காற்றின் கதைகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். முந்தைய பதிவில் வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு சொன்ன இரண்டாவது புதிர்கேள்வியை பார்த்தோம். வேதாளம் கேட்ட புதிர்கேள்விகளையும் கேட்டோம். அதுக்கு விக்ரமாதித்தன் தீர்மையாக யோசித்து சிறப்பாக பதில் சொன்னதையும் பார்த்தோம். விக்ரமாதித்தன் பேசியதால வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் போயிடுச்சு. வேதாளத்தை துரத்தி சென்ற விக்ரமாதித்தர் அந்த வேதாளத்தை பிடித்து அவருடைய முதுகில் சுமந்து நடந்து வர ஆரம்பித்தார். வேதாளம் பேச ஆரம்பித்தது. தன்னுடைய கோரமான குரல்களில், விக்ரமாதித்தா, நான் சொல்ல போகும் 3வது கதை கிட்டத்தட்ட போன கதை மாதிரியே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வேதாளம் அதோடைய கதையை சொல்ல தொடங்கியது. பிரம்மஸ்தலம் என்று ஒரு அழகான நகரம் இருந்தது. அங்கு அக்னி சுவாமி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா, பேரு மந்திராவதி. பார்ப்பவர் கண்ணை மயக்கும் அளவிற்கு பேரழகா இருந்தா. அந்த ஊருக்கு புதுசா 3 வாலிபர்கள் வந்திருந்தாங்க. 3 பேரும் மந்திராவதியின் அழகுல மயங்கி இருந்தாங்க. அவளை மனம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் அவ இல்லைன்னா தான் உயிரையே விட்டு விடுவதாகவும் அவளுடைய தந்தை அக்னி சுவாமி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அக்னி சுவாமிக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. இவங்க 3 பேர்ல யாருக்கு மந்திராவதியை திருமணம் செய்து தருவது என்ற கவலையை தாண்டி ஒருவனுக்கு மனம் செய்தா மற்ற இருவரும் இருந்து விடுவார்களோ என்ற கவலை தான் அவருக்கு ஜாஸ்தியா இருந்தது. இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, மந்திராவதிக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போகுது. நாளாக அவ உடல்நிலை மோசமாகி ஒரு கட்டத்துல அவ இருந்தே போறா. மந்திராவதியை உயிருக்குயிரா நேசிச்சு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய அந்த 3 இளைஞர்களுக்கும் இது ஒரு பேரிடியா இருந்தது. அவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. மந்திராவதியின் இறுதி சடங்கையும் அவங்க 3 பேரும் சேர்ந்தே செய்றாங்க. அவர்கள ஒருவன் மந்திராவதியை தகனம் செய்து ஆஸ்திய கங்கையில கரைக்க போறான். மற்றொருவன் மந்திராவதியின் சாம்பல்ல குதிசை கட்டி அதையே பாதுகாத்து வந்தான். அங்கேயே பிச்சை எடுத்து உண்டு வாழ்ந்து வந்தான். 3வது இளைஞன் அவனுடைய காதல் இழந்த வேதனையை தாங்க முடியாம துறவரா மாறினான். ஊரா போறான், பிச்சை எடுத்து உயிர் வாழ்ந்தான். அப்படி ஊரா போகும்போது வஜரலோகம் அப்படின்ற ஒரு ஊரை அடைந்தான். அங்க ஒரு பிராமணன் வீட்டுல சாப்பிட போனான். அந்த சமயம் அந்த வீட்டுல ஒரு குழந்தை விடாம அழுதுகிட்டே இருக்கு. தாய் என்ன சமாதானம் சொல்லியும் என்ன விளையாட்டு காட்டியும் அந்த குழந்தை அழுகை நிறுத்தவே இல்லை. எரிச்சல் அடைந்த தாய் கோபத்துல தன் குழந்தைய அடுப்புல தகதகன்னு எரியும் நெருப்புல தூக்கி எறிந்து விட்டாள். துறவி இதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம நெருப்புல எரிந்த தாயை பார்த்து வெடுக்குன்னு இருந்த இடத்துல இருந்து எழுந்து நிற்கிறான். அதை பார்த்த வீட்டுக்குரியவன், கவலைப்படாதீங்க துறவியே, இந்த குழந்தைய நான் உயிர் பெற செய்கிறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு ஏட்டை எடுத்து அதில் இருக்க மந்திரத்தை படித்து தன் கண்களை மூடி வேண்டினான். வாய் அடைத்து போன துறவி அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்னாடியே குழந்தை சாம்பல்ல இருந்து எழுந்தது. இதை பார்த்த துறவிக்கு ஒரு யோசனை தோன்றது. அந்த மந்திர ஏட்டை அபகரிச்சு இந்த ஏட்டை வச்சு இறந்து போன தன் காதலியை உயிர் பெற வைக்கலாம் என்ற யோசனை அவனுக்கு தோணியது. அதை அவன் செய்யவும் செய்கிறான். தன் காதலிய எரித்த சுடுகாட்டிற்கு வேகமா புறப்படுறான். மந்திராவதியின் சாம்பலை குடில் அமைத்து ஒருவன் பாதுகாத்து வந்திருந்தான் இல்லையா, அவன்கிட்ட துறவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதற்குள்ள காசிக்கு சென்று மந்திராவதியின் சாம்பலை கரைக்க சென்றவன் திரும்பி வந்திருந்தான். துறவி மந்திராவதியின் சாம்பலுக்கு அருகில் உட்கார்ந்து அந்த ஏட்டை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். பிறகு கண்களை மூடி ஏதோ வேண்டினான். அவன் கண்களை திறப்பதற்கு முன்னாடியே மந்திராவதி சாம்பலிலிருந்து தோன்றினான். உறக்கத்திலிருந்து விழுப்பதை போல் தன்னுடைய கண்களை மெல்லிசா திறந்தார். மந்திராவதி எழுந்ததும் அவர்கள் 3 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். சந்தோஷத்தை தாண்டி அவர்களுக்குள்ள சண்டையும் ஆரம்பித்தது. ஒருவன், நான் தான் மந்திராவதியை உயிர் பெற செய்தேன், அதனால மந்திராவதி எனக்கே உரியவர் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன், நான் தான் மந்திராவதியினுடைய சாம்பலை பாதுகாத்திருந்தேன், அதனால மந்திராவதியை நான் தான் மணக்க தகுந்தவன்னு இன்னொருத்தன் சொல்றான். இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்தவன், நான் கோயிலாக சென்று காசி ராமேஸ்வரம்
எல்லாம் சென்று வேண்டியதுனால தான் மந்திராவதி திரும்பி வந்தான்னு சொல்லி அவ என்னதான் திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்றான். இப்படியே 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி வேதாளம் தன் கதையை முடிக்குது. இப்போ வேதாளம் இந்த கதைக்கான புதிர் கேள்வியை போட ஆரம்பிச்சுது. வேதாளம் விக்ரமாதித்தர்கிட்ட தன்னுடைய கேள்வியை முன் வச்சுது. விக்ரமாதித்தா, இவங்க 3 பேர்ல மந்திராவதி யார மணந்து கொள்ளலாம்? அவளுக்கு உயிர் கொடுத்த துறவியவா, இல்ல அவளது சாம்பலை பாதுகாத்து அங்கேயே குடில் போட்டு தங்கியிருந்தவனையா, இல்ல அவ அஸ்தியை கரைத்தவனையா? யார மணக்க தகுந்தவன் அப்படின்னு வேதாளம் தன்னுடைய கேள்வியை முன் வச்சுது. இவ்வளவு நேரம் அமைதியா அந்த கதைகளை கேட்டுக்கிட்டு இருந்த விக்ரமாதித்தர் அவருடைய பதிலை சொல்ல ஆரம்பித்தார். விக்ரமாதித்தருடைய பதிலை கேட்பதற்கு முன்னாடி நீங்க விக்ரமாதித்தரா இருந்தா யார செலக்ட் பண்ணுவீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ விக்ரமாதித்தர் சொன்ன பதிலை கேட்போம். விக்ரமாதித்தர் பொறுமையா யோசிச்சு தன்னுடைய பதிலை சொல்ல ஆரம்பித்தார். வேதாளமே, உயிர் கொடுத்த துறவி மந்திராவதிக்கு தகப்பன் ஸ்தானத்துல போயிடுறான். அஸ்திய கங்கையிலையும் காசிலையும் கரைத்தவன் மந்திராவதிக்கு மகனை ஒத்தவனா ஆகிறான். ஆனா மந்திராவதியின் சாம்பலை பாதுகாத்து அங்கேயே குடில் போட்டு அந்த சாம்பலுக்கு பாதுகாப்பா தங்கியிருந்தானே, அவன்தான் கணவனாக தகுதியானவன் அப்படின்னு தன்னுடைய விடைய விக்ரமாதித்தர் சொல்றாரு. விக்ரமாதித்தருடைய இந்த பதிலை கேட்ட வேதாளம் கொடூரமா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு மறுபடியும் முருங்கை மரத்துக்கே பறந்து சென்று போய் தொங்க ஆரம்பிச்சிருச்சு. சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தர் அந்த வேதாளத்தை நோக்கி ஓடி போய் அந்த வேதாளத்தை மறுபடியும் இழுத்து தன்னுடைய தோள்களை சுமந்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காற்றின் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.